சண்டே ஸ்பெஷல் என்னோடய ஸ்டைல் சிக்கன் குழம்பு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு சிக்கனில் நல்லா மசாலாலாம் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாமா. நம்ம ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், நம்ம சிக்கன்லேயும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், இதில் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சிக்கன் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு சூடாறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றி சிக்கன் குழம்பு வைக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் வதக்கிறதுக்காக கடுகு போட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் 2 பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, இது 2ம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை வந்து அடி பிடிச்சிரும். நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்கோம் சிக்கனையும் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2ம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடைச்சி வச்சிடலாங்க. சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே மசாலா அரைச்சது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு 10 நிமிஷம் அடைச்சி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதித்து வரும் சிக்கன் குழம்பு. மசாலா ஊற்றின மசாலா பச்சை வாசனையெல்லாம் போய் கொதித்து வரும்போது கொஞ்சமாக பெப்பர் பொடி, நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்காக கொஞ்சமாக பெப்பர் பொடியும் மல்லித்தலையும் போட்டு இறக்கிடலாங்க. என்னோடய ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுகிட்ட கேட்டலாமா எப்படி இருக்குன்னு. அண்ணா இந்தா